ஹாய் உறவுகளே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஜிலேபி மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கோம். அது எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீடியோ தடவையாக பார்க்குறவங்க மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க உறவுகளே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க உறவுகளே. நம்ம ஜிலேபி மீன் வந்து ஏரியில் பிடிச்சது தான். இது தூண்டிலில் பிடிச்ச மீனுங்க, நம்மளே தான் பிடிச்சது. நம்ம பாப்பா தாங்க பிடிச்சி எடுத்துன்னு வந்து கொடுத்தா. ஃப்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு வந்து ஒரு 5 பேருக்கு தேவையான அளவுக்கு தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உறவுகளே. மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா ஒரு 4-5 தண்ணியில் அலசிக்கினேன். அலசின தண்ணி போக மீதி ஒரு ½ லெமன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குலுக்கி மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து மீண்டும் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி வைத்து கொஞ்சமாக பூண்டு 4 பல் பூண்டு போட்டு எடுத்து வதக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது எதுனா ஃபைன் பேஸ்ட்டு அரைக்கணுங்க. குழம்பு கெட்டியாக வரத்துக்காக நான் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கோங்க. ஒரு 4 தக்காளி, நல்ல படுத்த தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. இது 5 பேருக்கான சமையலுக்கான உண்டான இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி போல் பதம் வரும்போது பழுத்த தக்காளி சொல்லியிருந்தேங்க, அதை வந்து நீல வக்கில் அரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். எண்ணெய் வந்து வெங்காய தக்காளி சேர்ந்து பிரிகிற மாதிரி இருக்கணும். ஒரு 10 பல் பூண்டு போட்டு வதக்கிட்டுங்க. 3 பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு வேணால் போடலாம், இல்லைனா வேணாம். இது வந்து கருப்பு புளி தாங்க நான் செய்வேன். மீன் குழம்புகளை கருப்பு புளியில் செஞ்சால் நல்லாயிருக்கும். வெள்ளை புளியில் வந்து காரக்குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு வந்து கருப்பு புளி தான் நாங்கள் செய்கிறது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளை புளியில் கூட சேர்த்துக்கலாம். கருப்பு புளியில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கட்டி உடைச்சல் இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்து அந்த கரைசலை வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நம்ம வதக்கின்னு இருக்கு இல்லையா, அந்த கலைவில் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம கிரேவியாக அரைச்சிக்கலாம். அந்த ஃபைண்டு பேஸ்ட் தான். இதை வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டா தான் கொஞ்சம் பேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதி வர ஆரம்பிச்சுங்க. பாருங்கள், அந்த கலையில் நம்ம இந்த ஃபைண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய தக்காளி அரைச்சதில் அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி மூடி விடுங்க. 5-10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் மக்களே. மினிமம் ஒரு 1/4 மணி நேரம் கொதிச்சா போதும். ஒரு கெட்டியான பதம் வரும். அப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க மீனை வந்து ஒன்றா அந்த குழம்புல போடணுங்க. போட்டு மூடி வைங்க. மினிமம் 3-6 மணி நேரம் ஊறுனா போதும். மீன் நல்லாவே வேணும், டேஸ்ட்டும் இருக்கும். இது வந்து நம்ம இட்லிக்கு, தோசைக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம உடனே ஊறாத மீனை சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். மீன் வந்து குழம்பு நல்லா ஊறி போய் நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க ஒருவரி. நாங்கள் செஞ்ச மீன் குழம்பு சூப்பராகவே இருந்ததுங்க. பசங்கள்லேருந்து எங்கள் மாமியார், எங்கள் வீட்டுக்கெல்லாம் அசத்தலாம் இருந்து சொன்னாங்க.